ஹாய், திஸ் இஸ் பிரீத்தி சாய். காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு புது பழக்கத்தை கொண்டு வந்திருக்கேன் என்னோடய லைஃப் ஸ்டைலில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டரில் சப்ஜா சீடை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை குடிக்கணும். அதெல்லாம் குடிச்சு முடிச்சோன்னே காலையிலே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போக போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பிலேட்டட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேங்க. அப்புறம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயோ இல்லை, ப்ரோசன் மால் தான். நானும் எங்கள் அம்மா வந்தாங்க. பார்க்கிங் லாட்டில் வண்டியை பார்க்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போனோன்னே சரியான பசி. எனக்கு நான் போனோன்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு வேஃபல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நல்லா சாக்லேட்லாம் டிப் பண்ணி வேணும் அந்த மாதிரி சொன்னனால அது வாங்கிட்டேன் நான். எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹரிபவனில் பிரியாணியும் வித் சில்லி சிக்கனும் ஆர்டர் பண்ணிட்டாங்க. அவங்க அது சாப்பிட்டாங்க. நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு மேக்ஸ்குள்ளே போயிட்டோம். கொஞ்சம் டாப்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போன தினமும் டாப்ஸ் அப்புறம் பேண்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணது தான். அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா மிரரை பார்த்துட்டோம். எங்களோட போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் ஃபிட் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நானும் எங்கள் அம்மாவும். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸில் தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வெளியெல்லாம் காமிச்சேன். இண்டிபெண்டன்ஸ் டேக்காக அந்த ஃப்ளாக்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறம் ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கினோம். நான் வேணான்னு சொல்லிட்டேன். நல்லா மம்மிக்கு மட்டும் வாங்கிட்டு அப்புறம் எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்லேயே நடந்து போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குமான்னு சொல்லுங்கள். அந்த கரடி பார்த்தோன்னே எனக்கு கரடி மம்மா அந்த சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வாக் பண்ணி அப்புறம் அந்த பார்க்கிங் லாட்குள்ளே போகணும் இல்லையா, கார் எடுக்கிறதுக்காக அப்படியே காரில் எடுத்துகிட்டு கொரியன் சீஸ் பன் சாப்பிட்றதுக்காக இது ஒரு கெஃபே, இந்த கெஃபே நேம் இருந்துருச்சு. அந்த கெஃபே போயிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். எங்கள் மம்மி அதை சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கான்மேட் போதும், ரொம்ப ஹெவியாக இருக்குது காலையில் சாப்பிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட்டாகிடுச்சு. இட்லியுடன் என்னோடது நைட்டு ஃபுட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ், பாய், டூ சப்ஸ்கிரைப்.